हासवन्दित सुन्दरी माधवी चन्द्रसहोदरी हेममये मुनिगणवन्दित मोक्षप्रदायिनी ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த வரலட்சுமி விரதம் 2024 அந்த வீடு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நானே வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு இதை ஷேர் பண்ணிட்டணும், குயிக்காக வந்துட்டு போட்டுடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் என்னென்னே தெரியல, அது சம்டைம் நடக்கும் போல். இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணால் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்கிறதெல்லாம் நடக்கும் போல். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணி தான் பண்ணுறோம்ல, நமக்கு தெரியும்ல இது நடந்தால் இது மாதிரி ஆகும் அப்படின்னு தெரியும்ல. ஏதோ பெருசாக எதுவும் ஆகாமல் ஓரளவுக்கு கந்திருஷ்டி எல்லாமே இது பண்ணி அது அப்படி இப்படி ஆகிடுச்சு. அதை நம்ம மறந்துடுவோம். ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அந்த வீடியோ நாங்கள் என்ஜாய் பண்ண அன்னைக்கு வந்துட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்துட்டு என்னென்ன நான் நினச்சேனோ, எப்படிலாம் வந்துட்டு சாமி கும்பிட்ணுன்னு நினச்சேனோ அதே மாதிரி வந்துட்டு அன்றைக்கி அமைஞ்சது. நீங்கள் பாருங்கள், நான் வந்துட்டு சிலது உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன், சிலது அப்படியே தான் போட்டிருக்கேன். அந்த ரியல் வாய்ஸ் வந்துட்டு அப்படியே இருக்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா அந்த ஹாப்பினஸ், அதனால தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போட்டிருப்பேன். அன்றைக்கி வந்துட்டு நான் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன், என்ன நாளைக்கு நான் இது பண்ண போகிறேன், இன்றைக்கி இது பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நான் என்னெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருந்தேனோ அதே மாதிரி வந்துட்டு அமைஞ்சது. புதன்கிழமை எல்லாமே வீடு வாசலாம் பெருக்கி தொடச்சிட்டு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பூஜரமாக க்ளீன் பண்ணிட்டேன். பூஜரம் வந்துட்டு நம்ம தேவைப்படாத வெறும் விளக்கு மட்டும் தான் ஏற்றுவோம். பட் மற்றபடி பூஜை எல்லாமே ஹாலில் தான் பண்ணுற மாதிரி ஐடியா. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் வந்து நிற்பாங்க, போகிறதுக்கு வரதுக்கு சாமி கும்பிட்றதுலாம் வசதியாக இருக்கும் இல்லையா, தூபம்லாம் காட்டுறதுக்கு. அதான் நம்ம ஹாலில் தான் வைக்கிற மாதிரி ஐடியா. இருந்தாலும் பூஜரம் க்ளீன் பண்ணால் தானே நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், அப்பாடா க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ பூஜரம்லாம் நைட்டே க்ளீன் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்து மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வாசலுக்கு வந்து நிலவாசலுக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கிறது, கோலம் போடுறது, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்து ஒரு 4 மணி போல் தான் நான் வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். முன்னாடியே லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கோயம்பேடு, பாரிஸ் அங்கே போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும், இதெல்லாம் தேவைப்படும், இதெல்லாம் இத்தனை குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அமிச்சாச்சு. ஸோ அவங்க வந்துட்டு வியாழக்கிழமை ஒரு 10 மணி போல் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க அந்த பேக்ட்ராப்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் நாங்கள் வந்துட்டு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். 4 மணிலேருந்து போயிட்டே இருந்துச்சு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அந்த கௌரி நல்ல நேரம்ன்றது 6:30 to 8 o'clock முன்னாடியே நம்ம அம்மனை வந்துட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிடணும். சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி அந்த டெக்கரேஷன்ஸ் பாதி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கலசத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல தான் கலசத்து உள்ள நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல வாசனையான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு இது கூட போடலாம். 2 கலசம் வைக்க போகிறேன். ஒன்று வந்துட்டு அம்மனை அப்படியே உட்கார வச்சு நான் வந்துட்டு அரிசி மட்டும் கொட்டி அது ஒரு கலசம். இன்னொன்று அழைக்கிற வரமகாலட்சுமி தாயாருக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு கலசம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சொம்பு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது நம்ம வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கயிறு அந்த நூல் வந்துட்டு அப்படியே சுற்றிருந்த சொம்பு தான். இது நல்லா இருக்கே, கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்கே அப்படின்னா நான் அப்படியே வச்சுருக்கேன். அந்த கயிறுலாம் கரெக்டில் அப்படியே தான் இருக்குது. ஸோ சொம்பில் வந்துட்டு முக்காலவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பன்னீரும் சேர்த்து வாசனையான பொருட்கள் கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஜாதிக்காய், இந்த தீர்த்த பொடி, குங்குமம், மஞ்சள், காயின், எலுமிச்சப்பழம் இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு மாயில் கொத்தம் வச்சு தேங்காய்க்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு நான் திலகமும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலசம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்துட்டு இந்த சொம்பை சுற்றி சாரீ ப்ளவுஸ் தான் வந்துட்டு கட்டி விட்டுருந்தேன். ப்ளவுஸ் கட்டிட்டு அழகாக கலசம் ரெடி ஆகிடுச்சு. வரமகாலட்சுமி தாயார் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. மெயினாக கலசம் வந்துட்டு நமக்கு மகாலட்சுமி தாயார் தான். அன்னைக்கு அவங்க அதுக்குள்ளே வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். கலசத்துக்குள்ளே போடக்கூடிய பொருள் எல்லாமே நீங்கள் ஒரு தடவையும் போடும்போதும் அப்படியே உங்களுடைய வேண்டுதலாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த திருப்தி இருக்கும் இல்லையா, அந்த திருப்தியை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வந்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நினச்சிட்டு ஒரு வைபோட ஐயோ இப்படி இல்லையே அப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலோடு இல்லாமல் நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டியோட ஏதோ தேங்காய் வைக்கிறோம், ஏதோ கலசம் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுக்குள்ளே உயிர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஜீவன் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு கலசம் ரெடி பண்ணிங்கன்னா கட்டாயம் அந்த கலசத்துக்கு ஒரு விதமான பவர் இருக்குங்க. ஸோ கலசம் வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. அழகாக தேங்காயில் அம்மனுடைய முகத்தையும் நான் வந்துட்டு கட்டி விட்டுருந்தேன். இந்த முகம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வெள்ளியா சில்வரான்னு கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, இது வந்துட்டு ஜெர்மன் சில்வர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது.
ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கிடலாம். வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்கிடலாம். வரமகாலட்சுமி தாயாருக்கு தாலி செலுத்திட்டு அவங்களுக்கு அழகாக குங்குமம் மஞ்சள்லாம் போட்டெல்லாம் வச்சு சந்தனம்லாம் வச்சு அவங்கள அப்படியே வாசலில் நம்ம கொண்டு வந்துடலாம் உள்ள. नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते महालक्ष्मी नमोऽस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभ ஸோ கௌரி நல்ல நேரம் 8 மணிக்குள்ளே அழகாக வரமகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு. அவங்கள வந்துட்டு உட்கார வச்சுட்டு நம்ம ஒன்ஸ் சாமி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கலசத்தை நகர்த்தவே கூடாது. அப்படி தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரது நல்லது. 2 சைடு குத்துவிளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி விட்டுருக்கேன். இந்த பாப்பா எப்போ பாரு இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது தான் சாமி வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்குது. நான் கவனிக்கவே இல்லை. இப்போ தான் நானும் பார்த்து சிரிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுதான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு அம்மனை வீட்டுக்குள்ளே அடைச்சதுக்கப்புறம் நாங்கள் 4 பேருமே தூபம்லாம் காமிச்சிட்டு அன்றைக்கி வெறும் பால் மட்டும் காய்ச்சி வச்சுருந்தேன் அம்மனுக்கு. அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து 108 போற்றிகள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பசங்களையும் படிக்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு அன்றைக்கி முடிச்சாச்சு. ஸோ வரமகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. பித்தளை தவளை வச்சு சாரீ கட்டி நம்ம அழகாக அம்மனை ரெடி பண்ணிக்கலாம் கலசம்லாம் வச்சு. அப்படி டைம் இல்லை முடியல அப்படின்னும் போது நமக்கு இந்த மாதிரி ரெடிமேடாகவே அம்மன் நமக்கு உருவம் வந்துட்டு கிடைக்குதுங்க. நான் அதுதான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் எனக்கு பிளான் என்னென்னா நம்மளே அம்மனை வந்துட்டு ரெடி பண்ணலாம், சாரீலாம் கட்டி ரெடி பண்ணலாம் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என் ஐடியாவே அதுதான் இருந்துச்சு. சரி அப்படியே உனக்கு வீடியோவும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. ஆனால் எனக்கு டைமே இல்லை, சுத்தமாக டைமே இல்லை. அதுவும் எனக்கு வேறு கொஞ்சம் உடம்பு முடியாமலாம் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் அதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. டைம் இருக்காது, கண்டிப்பாக நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 2 டேஸ் முன்னாடி நான் வந்துட்டு இது வாங்கியிருந்தேன். அழகாக அவங்கள நல்லா ஒரு பட்டு சாரியில் இருக்கிற மாதிரி அம்மனை ஃபுல்லாக நான் வந்துட்டு ஒரு அடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் வந்துட்டு அம்மனை வாங்கிட்டேன். வாங்கி கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே பூஜை ரூமில் தான் வச்சுருந்தேன். நான் உங்களுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்துட்டு முன்னாடி அம்மனை இப்படியே காட்டும்போது நீங்கள் டால் மாதிரி ஃபீல் பண்ணிக்கும். நமக்கே ஒரு மாதிரி ஒரு பக்தியே வராது அம்மனை அப்படியே பார்க்கும்போது. அழகாக அவங்களுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் நமக்கு அம்மன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் நான் அப்படியே ரேப் பண்ணி அப்படியே மூடி தான் வச்சுருந்தேன். இந்த டெக்கரேஷன்ஸ் பண்ணும்போது தான் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேனே. வரமகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளே அழைச்சதுக்கப்புறம் ரிமைனிங் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மனை வந்துட்டு அழகாக அப்படியே உட்காந்துட்டு ஒரு அம்மன் எப்படி உட்காந்துருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. சீரியஸ்லி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு திங்ஸும் அவங்களுக்கு ஒரு மாலை போடும்போதும் சரி, இல்லை தாலி போடும்போதும் சரி, இந்த செட்டெல்லாம் ஜுவல் செட்டெலாம் மாட்டும் போதும் சரி, நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். இதுவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆகிடுச்சு இந்த டெக்கரேஷன்ஸ் முடியவே. வியாழன் முடிஞ்சது, வெள்ளிக்கிழமை காலையில் பார்ப்போம். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते இப்போடா இந்த வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு காத்திருந்த மாதிரி வெள்ளிக்கிழமையும் வந்துருச்சு. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு விளக்கு ஏற்றிட்டு நோன்பு கயிறு தான் கட்டிக்க போகிறேன். ஹஸ்பண்ட் இருந்தாங்க, அவங்க கையில் தான் வந்துட்டு நான் கட்டிக்க போகிறேன். ஸோ 6 மணிக்குள்ளே நம்ம வந்துட்டு சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வச்சு படைச்சிடணும். நான் வந்துட்டு தேங்காய் உடச்சி வச்சுட்டேன். தேங்காய் உடச்சி வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு பிரசாதம் செஞ்சு வச்சுக்கலாம். காலையில் மதியம் கண்டிப்பாக சாமிக்கு வந்துட்டு நம்ம பிரசாதம் வைக்கணும். ஸோ தேங்காய் வச்சு பால் வச்சு கொஞ்சமாக தண்ணியும் அவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கெலாம் ஏற்றிட்டு தூபம்லாம் காமிச்சிட்டு நோன்பு கயிறு 9 முடிச்சு போட்டு பூவாலையும் நம்ம கட்டிக்கலாம், வெத்தலை வச்சு நம்ம கட்டிக்கலாம். இல்லாட்டி ஒரே ஒரு விரலி மஞ்சள் வரும் இல்லையா, அதுவும் நம்ம கட்டி கையில் கட்டிக்கலாங்க. ஸோ நான் வந்துட்டு நைட்டே ரெடி பண்ணி சாமி பாதத்தில் வச்சுட்டேன். கையில் எழுந்திரிச்சு எல்லாமே பண்ணிவிட்டு விநாயகருக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கையில் நான் வந்துட்டு நோன்பு கயிறு கட்டிக்கிட்டேன். இதுதான் நான் வந்துட்டு விரதம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரதோஷத்துக்கு விரதம் இருந்திருக்கேன். அப்புறம் வரலட்சுமி பூஜையில் நான் வந்துட்டு இதுதான் விரதம் இருக்கிறது. விரதம்னா அப்படியே நீராகாரம் மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எதுவுமே சாப்பிடாமல் அப்படிலாம் என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது. சும்மா நீராகாரம் அதுக்கப்புறம் சாமிக்கு வச்ச சமையல் மட்டும் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ பிள்ளையார் வந்துட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தேன். அவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நோன்பு கயிறு வந்துட்டு கட்டியிருந்தேன். விரதம் இருக்கிறவங்க இந்த கயிறு நம்ம கட்டிக்கிட்டு விரதம் இருந்து நம்ம சாமி கும்பிடலாம்.
ஹஸ்பண்டும் விரதம் இருக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவருக்கும் அவர் உங்களுக்கும் கட்டி விட்டுக்கலாம். இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கையில் நம்ம வந்துட்டு கட்டிக்கலாம். விரதம் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு இதெல்லாம் தேவை கிடையாது. இது எதுக்குன்னா நம்ம மறந்துடுவோம்ல, நம்ம வந்துட்டு விரதம் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இது, மற்றபடி எதுவும் இல்லை. பூஜையே நம்ம நிம்மதிக்காக தாங்க பண்ணுறது. நம்ம நிம்மதியாக இருக்கணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷத்துக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பூஜை பண்ணுறோம். ஸோ ரொம்ப பெருசாக ரொம்பலாம் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இதெல்லாம் வாங்கணுமா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது. எந்த பூஜைக்கும் அந்த மாதிரி விதிமுறைகள் கிடையவே கிடையாது. ஸோ வரமகாலட்சுமி பூஜையில் வந்துட்டு நம்ம எத்தனை விளக்கு வேணாலும் நம்ம ஏற்றலாம். ஏன்னா டெக்கரேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே விளக்கு வைப்பாங்க. அதனால எந்த கட்டாயம் நமக்கு கிடையாது. படம் வச்சு நீங்கள் பண்ணலாம், கலசம் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஒரே ஒரு தீபம் ஏற்றி, நெய் தீபம், அதுவும் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வரமகாலட்சுமியை அழைச்சிங்க அப்படின்னாலே அவங்க வந்துடுவாங்க. எந்த இடத்துல எந்த வீட்டில் நல்லா வீடு வந்துட்டு சுத்தமாக இருக்குது, அங்கே இருக்கிறவங்க மனசு சுத்தமாக இருக்குது, ஒரு ரொம்ப அப்படியே கருணையாக இருக்காங்க, எந்த ஒரு விதமான ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக எல்லா தெய்வங்களும் வந்திருப்பாங்க. ஸோ இந்த பூஜைக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு விதிமுறைகள்லாம் போட்டுக்காதீங்க நீங்களே. ஏன்னா நிறைய பேர் எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சொல்கிறீங்க, இது இப்படி தான் பண்ணணும், இது அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சாரி, நான் எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டேன். எனக்கு என் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நான் எப்படிலாம் பண்ணேன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கும், நான் அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ காலையில் விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்துட்டு சாமிக்கிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அப்பாடா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்ப்போம் இல்லையா பசங்க இல்லை அப்படின்னா. ஸோ 8:20 போல் பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. வெறும் லெமன் ரைஸ் மட்டும் கலரி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் அவங்கள. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 10:30 போல் வந்துட்டு மாமியார், அம்மா, தம்பி ஒய்ஃபு, அக்கா, மாமா எல்லோரும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் வேலையை பிரித்து கொடுத்துட்டு நான் வந்துட்டு சமையலுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். தாம்பூலம் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா, வந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து ரெடி பண்ணலை. எப்படின்னு தெரியும், எல்லோரும் வருவாங்க, நம்ம அவங்கக்கிட்ட இது வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதேமாதிரி வந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு 12 தாம்பூலம் கிட்ட ரெடி பண்ணி அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வந்துட்டு சமையல் செஞ்சு முடிச்சிட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செஞ்சுட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பளம், இது வடை, மெதுவடை தான் பண்ணியிருந்தேன். மதியம் போல் ஒரு 12:30 to 1:30 சாமிக்கு வந்துட்டு நான் பிரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாமிக்கு வைக்கிறோம் இந்த சாப்பாடு, இது நம்ம எடுத்துக்கலாம், இது நம்ம வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். விரதம் இருந்தாலும் சரி, நம்ம சாமிக்கு வைக்கிற சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இன்னொன்று கேட்பீங்க, விரதம் இருக்கணுமா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க. அப்படிலாம் கட்டாயம் கிடையாதுங்க. நான் என்ன சொல்வேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன சொன்னீங்க நினைக்கிறீங்களே, நான் எதுவுமே ரொம்ப நம்மளை வருத்திக்கிட்டு ஒரு விஷயம் நம்ம சாமிக்கு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. அது சாமி எதிர்பார்க்கவும் பார்க்காது. நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன படுமோ, நீங்கள் ஒரு பூஜை பண்ணாலும் சரி, யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு விளக்கேற்றணும் தோணுதா விளக்கேற்றுங்க. இல்லை விளக்கெலாம் ஏற்றக்கூடாது, நான் அப்படியே சாமி கும்பிடு, உட்காந்த இடத்துல சாமி கும்பிடுவோம் அப்படின்னா உட்காந்த இடத்துலேயே சாமி கும்பிடுங்க, அவ்வளோதான். அது மட்டும் நமக்கு போதும். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் நமக்கு பெருசாக பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெருசாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இது வந்துட்டு என்னுடைய திருப்திக்காக நான் பண்ணுறது. என்னுடைய மனசை எப்படி சொல்கிறது, சாமிக்கு நான் கொடுக்குற ஒரு அன்பளிப்பு. நான் கேட்டதை அவங்க எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் நான் வந்துட்டு செலுத்துகிறேன். ஒரு கிராட்டிடியூட் வந்து நான் இந்த மாதிரி காட்டுறேன், அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த கட்டாயமும் கிடையாது. திருப்திக்காக சாமி கும்பிடுங்க, உங்கள் மனசு நிம்மதிக்காக சாமி கும்பிடுங்க. மற்றவங்க பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் சாமி கும்பிட்டிங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு, உங்கள் டைமும் வேஸ்ட்டு, எந்த ஒரு பிளெஸிங்ஸும் கிடைக்காம எதுக்கு, அப்படி வேண்டவே வேண்டாம். எந்த பூஜையாக இருந்தாலும் உங்கள் திருப்திக்காக சாமி கும்பிடுங்க, ஓகேவா? ஸோ சாமிக்கு இலை போட்டு சாப்பாடெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கே தாம்பளமும் ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்துட்டு அங்கே சாமிக்கிட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சாமிக்கு நான் முன்னாடி தாம்பளம் வச்சுட்டேன். அதே ஒரு பேஸ்கெட்டில் வந்துட்டு வாழைப்பழம், ப்ளவுஸ் பிட்டு, வளையல், சீப்பு, மெஹந்தி, கண்ணாடி இதெல்லாம் போட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய தாம்பளம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு 5-6 வகையான பழங்கள்லாம் வச்சுருந்தேன். கொய்யாப்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், இந்த மாதிரி 5-6 பழம்லாம் வச்சுருந்து நெல்லிக்காய், மெயினாக நெல்லிக்கனி நம்ம வைக்கிறோம். அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இலை போட்டு சாமிக்கு வந்துட்டு ஈவினிங் போல் பிரசாதம் வைப்போம், அதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். மாமியார் தான் வந்துட்டு பரிமாறிட்டு இருந்தாங்க. பிரசாதம் வந்துட்டு பாசிப்பருப்பு பாயாசம், லெமன் சாதம், அப்புறம் புளி சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஏதோ வடை, இது மட்டும்தான் செஞ்சுருந்தேன். நிறைய நான் செய்யலை, எனக்கு அன்றைக்கி நேரமே இல்லை, அதனால் நான் நிறைய செய்யலை. 3 சாதம் இது மட்டும்தான் செஞ்சுருந்தேன். ஸோ சாமிக்கு இலை போட்டு பிரசாதம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் அவங்களுக்கு பூவெல்லாம் மாற்றி தூபம்லாம் காமிச்சு நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். அன்றைக்கி தாமரை வரை எனக்கு கிடைக்கல. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கிட்டு சொன்னால் அவங்க மறந்து விட்டுட்டு வந்துட்டாங்க தாமரையை. அதுக்கப்புறம் எங்கள் ஏரியா கிட்ட ஒரு தாமரை 50 ரூபான்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ தாமரை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ்லாம் பண்ணியிருந்தேன் சாமியை. ஏன்னா அந்த பூலாம் வைக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு, ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ்லாம் பண்ணிவிட்டு, அதுவும் இந்த வாகை மாலை வந்துட்டு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. நம்ம தேங்காயை சுற்றி 2 வாகை மாலை வரும் இல்லையா, ஒரு சைடு வந்துட்டு நம்ம இழுத்து இன்னொரு சைடு பிடிச்சி கட்டுற மாதிரி இருக்கும். அது ஏன்னா வெயிட்டாக இருக்கும். அது நல்லா அப்படியே ஸ்டிப்பாக வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோஜாவையே அப்படியே மாலை மாதிரி மாமியார் கட்டி கொடுத்துருந்தாங்க. அதை சாமிக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் எல்லாமே பார்த்து பண்ணுவேங்க. சாமிக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக எல்லாமே வச்சிட்டோமா, எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவேன். எந்த பூஜையிலுமே எனக்கான நேரம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். எனக்கு வந்துட்டு அந்த லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும், 10 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் போயிட்டு கடகடன்னு நான் வந்து ரெடி ஆகிட்டு கடகடன்னு ஏதோ பண்ணிவிட்டு நான் வருவேன். இந்த மாதிரி தான் எனக்கு எப்போவுமே அமையும். ஏன்னா எனக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜையோ சரி, மற்ற பெரிய அளவில் பூஜை வந்துட்டு யாருமே பண்ணது கிடையாது. நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். யாருமே எங்கள் மாமியார் சைடும் சரி, எங்கள் அம்மாவோட சைடு யாரும் வந்துட்டு பண்ணது கிடையாது. அதனால நமக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம டெக்கரேஷன்ஸ் பண்ணணும், சாமி நம்ம இந்த மாதிரி தான் உட்கார வைக்கணும், சாமிக்கு நம்ம இதெல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. அதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அதனால நானே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கிளம்புறதுக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடும். ஏதோ புடவை வந்துட்டு நான் கொஞ்சம் ப்ரீ பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வர நிறைய பேர் வந்துட்டு முடிய கட்டுங்க நீங்கள். தலை ஈரமாக இருக்கும்போது எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எந்த ஒரு டஸ்பட்டாலும் அப்படியே மூக்கு வந்துட்டு அப்படியே தும்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்னும் ஈரத்தோட தலை கட்டிக்கிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். அப்படி அதனால மட்டும்தான் நான் வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விடுறேன், அதாவது முடி வந்துட்டு விரிச்சு போடுறேன். மற்ற எந்த ரீசனும் கிடையாது. ஸோ சாரீ கட்டிக்கின்னு ஏதோ ஜுவல்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டுட்டு நானும் லைட்டாக கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே விளக்கேற்றி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு நானும் மாமியார் மேலே இருந்த 2 குத்துவிளக்கு ஏற்றிட்டேன். கீழே வரமகாலட்சுமி அம்மன் கிட்டே இருந்த குத்துவிளக்கு வந்துட்டு என் தம்பி ஒய்ஃபை எங்கள் அக்கா வந்துட்டு ஏற்றி விட்டுருந்தாங்க. ஸோ ஒரு மேட் விரித்து தாம்பழம் தட்டு, அதுக்கப்புறம் அச்சதை, பூக்கள், குங்குமம், விபூதி, மஞ்சள், ஃப்ரூட்ஸு, பிரசாதம், தாம்பழத்தட்டு எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாமி பாட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட வேண்டியதுதான். எனக்கு இங்கே வந்துட்டு அவ்வளோவா யாரும் தெரியாதுங்க. நாங்கள் இங்கே வீடு வந்தே 3 வருஷம் தான் ஆகுது. அதனால் எனக்கு யாரும் இங்கே தெரியாது. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்ககிட்டயுமே கூப்பிட்ருந்தாங்க. அன்றைக்கும் எல்லாருமே வரணும்லாம் இல்லைல்ல, ஏன்னா அவங்க வீட்டில் சாமி கும்பிடுவாங்க, வேலைங்களும் இருக்கும். ஸோ பக்கத்து வீடு ஆண்டி வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் 2 பேர் வந்திருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி இருந்த தாம்பளத்தெல்லாம் நாங்கள் வந்துட்டு கோவிலில் போய்ட்டு கொடுத்துட்டோம் எல்லாருக்குமே. நிறைய பேர் கேட்டிங்க, எங்கள் வீட்டுக்கு யாரும் வரமாட்றாங்கக்கா, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. வேலை இல்லைன்னா வரப்போகிறாங்க, இருந்தால் வரமாட்டாங்க, அவ்வளோதான். சிம்பிள் ரீசன் தான். ஸோ நீங்கள் கோவில் போய்ட்டு கொடுக்குறது வந்துட்டு இன்னுமே ஸ்பெஷல். அன்றைக்கி டேவே நல்ல ஒரு வைபாக இருந்துச்சுங்க, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. வேற மாதிரி பாட்டு சாமி பாட்டு அம்மா அதெல்லாம் முக்கியம் பண்றேன். வா சாரு கிருஷி இப்படி வாடா.
பிளெஸிங்ஸ் வாங்குறது கொடுக்குறது தாம்பலம் கொடுக்குறது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அவங்களும் சேர்ந்து 108 போட்டிருக்க சொல்லிட்டு இருந்தோம். அவங்க படிச்சுட்டே இருந்தாங்க, நான் வந்துட்டு காயின்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ பூஜை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாமே நல்லா திருப்தியாக இருந்துச்சு. நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி எல்லாம் அமைஞ்சது. ரொம்ப நன்றி. இதில் நான் சாமிக்கிட்ட என்ன வேணுனே தெரியலங்க. ஃபஸ்ட் நான் வேண்டுதெல்லாம் எதுவுமே வந்துட்டு வைக்கல. எதுவுமே நான் வந்துட்டு வேண்டவும் கிடையாது, எனக்கு இது வேணும் அப்படின்னு கிடையவும் கிடையாது. நான் நன்றி மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். என் கிராட்டிடியூட் மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். நான் அதை மட்டும்தான் சொன்னேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய நமஸ்காரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணி முடிச்சாச்சு. எந்த ஒரு வேண்டுதலும் வைக்கல. ஏன்னா நான் வச்சது எல்லாமே அவங்க நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபுல் ஹாப்பினஸோடு எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்களேன். ஒரு அழகான குடும்பம், கணவர், 2 குழந்தைங்க எல்லாமே இருக்குது. ஸோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நன்றி மட்டும் சொல்லிவிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆரத்தி டைம் தான். ஒரு தட்டில் குங்குமத்தை கரைச்சி 2 வெத்தலை அப்புறம் கொஞ்சமாக கற்பூரம் ஏற்றி அழகான நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு திருஷ்டி சுற்றி போட்டாச்சு. இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே மறுநாள் எடுத்தது, சாட்டர்டே மார்னிங் எடுத்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஒரு ஆரவாரத்தோட சாமி வைக்கிறோமோ, விளக்கேற்றி எல்லாமே பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் நம்ம சாமியை வந்துட்டு கலசம் பிரிக்கும் போது நம்ம பண்ணணும். அப்படியே தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அப்படியே கலசத்தை அப்படி எடுக்கவே கூடாது. அதே மாதிரி சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு பிரசாதத்தை செஞ்சு வச்சுட்டு விளக்கி ஏற்றிட்டு அந்த விளக்கு ஒரு 1/2 hour to 45 minutes நல்லா அதை வந்துட்டு எரிய வச்சு அதுக்கப்புறம் தான் குளிர வச்சு நம்ம வந்துட்டு சாமியை எடுக்கணும், அதாவது கலசத்தை பிரிக்கணும். அதே மாதிரி தான் நானுமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எழுந்து வந்து குளிச்சதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் காஞ்சி பூக்கள்லாம் இருந்துச்சு. காஞ்சி பூக்கள் அதெல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் சாமிக்கு போட்டு விட்டுருந்தேன். புனர் பூஜை இது வந்துட்டு 3rd day பண்ணுவாங்க. வியாழக்கிழமை வீட்டில் அழைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை காலையில் நம்ம பண்ணிக்கணும். அதாவது சனிக்கிழமை அந்த ஈவினிங் 5 மணிக்குள்ளே நம்ம வந்துட்டு இதை புனர் பூஜை பண்ணிடணும். பொழுது கொஞ்சம் விடிய போகுது, அதை எப்படி சொல்கிறது, நைட் ஆக போகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு அது மறுநாள் கணக்கு வந்துடும். அதனால் அந்த 5 மணிக்குள்ளே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக புனர் பூஜை பண்ணிடணும். நாங்கள் முன்னாடி தேங்காய்லாம் உடச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கிட்டே இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த மேட் எல்லாமே எடுத்துட்டேன். மேட்டெல்லாம் எடுத்து அங்கெல்லாம் லைட்டாக துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக பால் மட்டும் காய்ச்சி தண்ணி வச்சு மறுபடியும் தேங்காய் உடச்சி வச்சு நான் வந்துட்டு கொஞ்சமாக பிரசம் மட்டும் செஞ்சு வச்சு நான் எல்லாமே பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் மட்டும் தான் வீட்டில் இருந்தேன், பசங்க வீட்டில் இல்லை. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டே பசங்க வந்துட்டு அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எப்படியோ வேலை இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் அவங்கள மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக எனக்கு சிம்பிளாக இருந்துச்சு. இன்னொன்று, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டு படம் வச்சு நீங்கள் பண்ணலாம். படம் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கலசம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் தெரியவும் வரும், இப்படி தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெரியவும் வரும். இந்த லாஸ்ட் 16ஆம் தேதி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே நீங்கள் வந்துட்டு இந்த பூஜை பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் 3 நாள் வைக்க போகிறீங்க அப்படின்னா தேர்ஸ்டே அழைச்சிட்டு சனிக்கிழமை நீங்கள் புனர் பூஜை பண்ணிக்கலாம். இல்லை வெள்ளிக்கிழமையே பண்ண போகிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்குள்ளே நீங்கள் சாமி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு ஈவினிங் போல் சாமிக்கு பிரசாதம் பண்ணி எல்லாமே பூஜை முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டே, அந்த வெள்ளிக்கிழமை நைட்டே நீங்கள் அந்த 12 மணிக்குள்ளவே, மறுநாள் ஆகாத மாதிரி 12 மணிக்குள்ளவே நீங்கள் சாமி வந்துட்டு லைட்டாக நகர்த்தி வச்சாலே நமக்கு கலசம் பிடிச்ச மாதிரி தான். அந்த படம் வந்துட்டு நகர்த்தின மாதிரி தான் அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஒரு நாள் பண்ண போகிறீங்களா இல்லை 3 days பண்ண போகிறீங்களா, அது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய டிசிஷன் தான். எப்படி பண்ணாலும் மனசை ஃபுல் திருப்தியோடு பண்ணுங்கள். ஏதோ இழந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஃபுல் திருப்தியோடு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இன்னொன்று, வாழைக்கன்று, மாயில் எல்லாமே நமக்கு இப்போது இந்த வாரத்துக்கு ஃபுல்லாகவே நமக்கு சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே வாங்கினாலுமே அது வந்துட்டு கிடைக்கும். நான் வந்துட்டு 4 வாழைக்கன்று வாங்கியிருந்தேன். 2 வாசலுக்கும் 2 வந்துட்டு சாமிக்கிட்ட வைக்கவும் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டு இந்த வாழைக்கன்று வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, இடமே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியல. டபுள் டேப்பு அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு ஒட்டி அது கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக அந்த ஸ்டாண்ட்லாம் வாங்கி நான் வந்துட்டு அழகாக வச்சுட்டேன்.
மாயில் நமக்கு மரங்களே கிடைக்கும். அதை நம்ம கொஞ்சமாக உடச்சி நம்ம வாசலை கட்டிக்கலாம். அப்புறம் தோரணம் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு கிடைக்குமோ அதெல்லாம் நீங்கள் வச்சு சாமி வந்துட்டு கும்பிட்டுக்கலாங்க. கலசம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாமிக்கிட்டே வேண்டிக்கோங்க. நான் கலசம் வைக்கணுமா நெக்ஸ்ட் இயர், எனக்கு வந்துட்டு வீட்டில் உத்தரவு தரமாட்டுறாங்க, எங்கள் மாமியார் திட்டுறாங்க அப்படின்போது நீங்கள் சாமிக்கிட்டேயே அந்த வழியை விட்டுருங்க. அவங்களே பார்த்துக்குவாங்க. அவங்களே அவங்களுடைய எண்ணத்தில் புகுந்து அடுத்த வருஷம் நீங்கள் கலசம் வைக்கிற மாதிரி நல்லா சாமி கும்பிட்ற மாதிரி அவங்க மாற்றுவாங்க. ஸோ நம்ம வேறு யார்கிட்ட கேட்க போகிறோம் சொல்லுங்கள்? நமக்கு தெரிஞ்சது இவங்க மட்டும்தான். நம்ம அவங்கக்கிட்ட தான் போய் கேட்க போகிறோம். அவங்கக்கிட்ட கேளுங்க, அங்கேயே நமக்கு ஒரு வழி பிறக்கும். ஸோ தேங்காய், பால் இதெல்லாம் பிரசாதம் வச்சு சாமிக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கிட்ட விளக்கு வந்துட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளக்கு இறக்கிட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். கலசத்தை லைட்டாக நகர்த்தி மட்டும் விட்டுருந்தேன். கலசம் நமக்கு லைட்டாக நகர்த்தினாலும் நமக்கு கலசம் பிரித்த மாதிரி தான். அதுக்கப்புறம் சாமி மேலே போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டு நம்ம கலசம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சொம்பு அந்த தேங்காவை, அந்த தேங்காவோட முகத்தை கொஞ்சமாக எடுத்து இப்படி ஆட்டிக்கிட்டே, அதாவது தாலாட்டு பாடிக்கிட்டே நம்ம கொண்டு வரணும். அந்த பாட்டெலாம் நமக்கு தெரியாது. அப்படியே தாலாட்டு மாதிரி கொண்டு வந்து வீட்டில் அரிசி ட்ரம் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம போட்டு வைக்கணும். அரிசி ட்ரம்மில் போடும்போது சாமி வந்துட்டு நிரந்தரமாக நம்ம வீட்டிலே தங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது, அதிகமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கலசம் வச்சா தான் நமக்கு இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வரும். நீங்கள் கலசம் இல்லாமல் வெறும் படம் மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாம் வராது. நீங்கள் அப்படியே கொண்டு போய்ட்டு நம்ம பூஜையில் படத்தை வச்சுக்கலாம். கலசத்துக்கு நம்ம மாங்கல்யம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாங்கல்யத்தை நம்ம அந்த கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே மகாலட்சுமி தாயார் படம் இருக்கும். அந்த படத்துக்கு நம்ம வந்துட்டு சாத்திடலாம். நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு கலசத்துக்குள்ளே இருந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணி வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 1 week இல்லை 1 month வரைக்கும் நல்லாவே இருக்கும். அதை நீங்கள் அப்பப்போ வீட்டுக்குள்ளே தெளிச்சிட்டே இருங்க. எந்த விதமான நெகட்டிவ் வைபும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது. எல்லாமே அப்படியே அடிச்சுட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தண்ணியில் தான் வந்துட்டு அம்மன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அப்படியே ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு சாமி வச்சுருந்தேன் இல்லையா, பெரிய சாமி, அவங்களையுமே பிரிச்சுட்டு நான் வந்துட்டு அந்த ஃபேஸுமே இங்கே அரிசி ட்ரம்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். ஸோ 3 days பூஜை சூப்பராக, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிம்மதியாக பூஜை பண்ணி முடிச்சிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.